என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஆஹா கல்யாணம் சீரியல் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறதுல இப்போ புதுசாக ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரபா அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக 100% வந்து வரதட்சணை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுடைய நடவடிக்கைகள் உடை எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான மாப்பிள்ளையை காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவராக யாரை காமிச்சாலும் நம்ம கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்போ வேணாலும் அவருக்கு ஒரு சீக்ரெட் அஜெண்டா இருக்க மாதிரியும், அவர் ஏதோ வந்து திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரியும், இல்லை வந்து அவருடைய மனசில் இருக்கிறது எல்லாமே அவங்க அக்கா 2 பேரும் பெரிய பணக்கார குடும்பத்தை வந்து வாக்கப்பட்டு போயிருக்காங்க, அதனால அங்கே வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ கொண்டு போக போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் இப்போ குட்டி கலாட்டா வேறு குட்டியாக வந்து இப்போ இவரே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு கடைசியில் வந்து சூர்யா வந்து வேற ஒரு கம்பெனி கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு கம்பெனியை வந்து ஏற்பாடு பண்ணி அங்கே யாரோ ஃப்ரெண்டை வச்சிருக்க அந்த இடத்துல இவங்க வந்து மகா வந்தவங்க வேக வேகமாக உள்ளார புந்துடுறாங்க. ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இவர் ஒளிஞ்சுக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து ஓட போகுது கதையில் அடுத்தடுத்த விஷயமா. இப்போ கண்டிப்பாக அவர் இந்த டேபிள் கீழே ஒழிஞ்சுக்க இவங்களுக்கு முதல்ல தெரியாமல் இருக்குது, அப்புறமா கடைசி கிளம்பும் போது பார்த்துட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வேணான்னு சொல்ல அப்புறம் இவர் பேசி புரிய வைக்கிறது. இதுக்கு நடுவில் ஐஸ்வர்யா தனியாக வேறு மாடலிங் பண்ண போகிறாங்கிறதுல ஏகப்பட்ட குட்டி கலாட்டங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்றது. ஆனாலும் அதை மீறி அவங்க மாடலிங் பண்ணுறது என்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தான் பண்ணுவேன்ட்டு இந்த விவகாரத்தில் கௌதம்கிட்ட கொடுத்த 5 லட்சத்தில் 2 லட்சத்தை மட்டும்தான் அவர் கொடுத்தாரு, 3 லட்சத்தை அடிச்சாருங்கிறது சித்ரா தேவிக்கு தெரிய வரப்போகுது. இதில் என்னென்ன ட்ராமா நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.